இளைஞர்களை கவரும் வகையிலும் புதிய உறுப்பினர்கள் சேர்வதை எளிதாக்கவும் அம்னோ கட்சி தனது விதிமுறைகளில் திருத்தம் செய்து இனி இணையம் வாயிலாக உறுப்பினராக பதிவு செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. நேற்று மலாக்காவில் நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவின்படி இடைநீக்கம் செய்யப்பட்ட அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் உறுப்பினர்கள் நிபந்தனையின்றி மீண்டும் இணைவதற்கு ரூமா பங்சா எனும் திட்டத்தின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் டத்தோஸ்ரீ இஷாமுடின் உசேன், கைரி ஜமாலுடின் மற்றும் டான்ஸ்ரீ சயீத் அமீன் அல்பார் உள்ளிட்ட சுமார் 6252 முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்களின் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக உச்சமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்துள்ளார். மேலும் எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அம்னோ தலைமையிலான மாநில அரசுகள் கூடுதல் உதவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், வரும் மே மாதம் நடைபெறவுள்ள அம்னோவின் 80வது ஆண்டு நிறைவு விழாவில் புதிய உறுப்பினர்களுக்கான சிறப்பு அமர்வுகளும் கல்வி மாநாடுகளும் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.